அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, மனசை அமைதியாக்கும் ஒரு டெக்னிக். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மோட்டிவேஷனோடைய ஒரு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். ஏன்னா கீதையில பார்த்தீங்கன்னா அவரு அவ்வளோ ஒரு நுட்பமான விஷயங்கள், வாழ்வியலை வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு அணுகணும், அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றி அடையணும். ஏன்னா இங்கே பிரச்சனை யாருக்கும் இல்லாமல் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததே ஒரு பிரச்சனையில் தான் பிறந்திருப்பார். அவர் பிறக்கும் போதே அவருக்கு பிரச்சனை, அதை எல்லாத்தையும் அவர் ஓவர் கம் பண்ணி அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தார். ஸோ அவர் இறைத்தன்மையாக இருந்ததுனால அடைஞ்சாருன்னு நம்ம நினைப்போம். நமக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குது என்பதை கீதையிலையும் அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கார். இந்த நல்நாளில் நாம் மனதை அடக்கக்கூடிய ஒரு வித்தையை தான் சொல்லுவோம். ஏன்னா மோட்டிவேஷனை எங்கே உருவாகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் தான் உருவாகணும். ஸோ மனம் என்பது இலகுவாகவும் அமைதியாகவும் இருந்தால் தான் நம்ம எடுத்த அந்த முயற்சிகளை வெற்றி அடைவோம். நம்மளோட மோட்டிவேஷனோட சக்ஸஸே அங்கே தான் இருக்குது. அந்த சக்ஸஸை அடையிறதுக்கான ஒரு யுக்தி என்பது நம்ம மனசில் ஏற்படுறோம். அப்போ அது மனசை அமைதியாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த புல்லாங்குழல் இசையை ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனம் என்பது இலகுவாகவும் அமைதி அடையும். அப்போ நீங்க எடுத்த அனைத்து விஷயங்களும் வெற்றி அடையறதுக்கான அதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ இந்த ஒரு ரகசியத்தை இந்த ஒரு நன்னாளில் உங்களோட பகிர்ந்து விடைபெறுகிறேன். இது போன்ற ரொம்ப நுட்பமான விஷயங்களுடன் அடுத்தடுத்த டீட்டெயில் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.